Hello friends, இன்னைக்கு நம்ம கிட்ட Vivo V21 தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இது அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. நமக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் விவோவோட வி சீரீஸ்னால இங்கே வின்னு ஒரு பேட்டர்ன் மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா வளவலன்னு எந்த ஸ்பெக்ஸுமே கொடுக்காம 3 கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. அதோட செல்ஃபி கேமரா பற்றி, அப்புறம் ஸ்லிம்னஸ் பற்றி, அப்புறம் அதோட ரியர் கேமரா பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா சன்செட் டேசில். இது வந்து 8GB RAM + 128GB வேரியன்ட் தான் இருக்குது. சார் வேல்யூன்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா 1.05, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.87. அப்புறம் மேட் இன் இந்தியா நீங்கள் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா விவோ ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே எங்கேயுமே எதுவும் கொடுக்கல. ஃபஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கேஸ், பேப்பர் ஒர்க், சிம் இஜெக்டர் டூல் எல்லாமே இதில் வந்து இருக்குது. வாரண்டி கார்டு எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. இது வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் தான். ஆமாம், நமக்கு பார்த்தீங்கன்னா 11 volts 3 amps 33 வாட்ஸ் தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் இருக்குது. ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டருமே கொடுத்துட்டாங்க. ஆமாம், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து தூக்கிட்டாங்க. அதனால் வந்து ஒரு அடாப்டருமே கொடுத்துட்டாங்க. சரி, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ ஃபோனுக்கு வருவோம். ஓகே, இப்போ இதோட சீலை நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகிறது இதோட வெயிட் தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, பயங்கர ஸ்லிம்மாகவும் இருக்குது. சரி, ஓகே, இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் தான் செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா டச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் அதோட சைட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டலில் கொடுக்காம பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஹோல்ட் பண்ணோன்னே கண்டுபிடிச்சி இந்த ஃபோனில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருக்குன்னு. அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக சீப்பாக ஃபீல் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்து எந்த குறையுமே இல்லை. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இந்த ஃபோன்லாம் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. வெறும் 7.3mm தான். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. 176 grams தான். ஸோ ஓவராலாக சொல்ல போனால் இதோட சைஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட திக்னஸும் கம்மியாக இருக்குது. இது வெயிட்டும் கம்மியாக இருக்கிறதுனால ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபோன். ஆனால் இந்த டிசைனில் ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா, இதே டைப் ஆஃப் டிசைன் பார்த்தீங்கன்னா விவோ அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன்லேயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பட்ஜெட் Y சீரீஸ்லேருந்து போன மாதம் ரீசெண்டாக லான்ச் ஆன X சீரீஸ்லேருந்து இதே டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கலர் பற்றியுமே சொல்லி ஆகணும். இதே கலர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் வந்து 3 ஃபோன் இதுக்கு முன்னாடி வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் எனக்கு இந்த கலர் அந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக இல்லை. இது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளூ கலர், ஒயிட் கலர். பர்சனலாக எனக்கு அந்த ஒயிட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட சைட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டில் கொடுத்துட்டாங்க. ஒயிட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்லசன்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. சரி, இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க.
லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை, க்ளீனாக கொடுத்துட்டாங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அப்புறம் வால்யூம் கீஸ் இருக்குது. இந்த பவர் பட்டனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது. சரி, இதோட சிம் ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து டூயல் சிம்க்கான சப்போர்ட் இருக்கா இல்லை மைக்ரோ எஸ்டிக்கான சப்போர்ட் இருக்கா நம்ம பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டிக்கான சப்போர்ட் இல்லை, ஆனால் டூயல் சிம்க்கான சப்போர்ட் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சிம் 1 சிம் 2. முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டியூ ட்ராப் நாட்ச் தான் இருக்குது. ஏன் இந்த ஃபோனில் வந்து பஞ்ச் ஹோல் கொடுக்காம டியூ ட்ராப் நாட்ச் கொடுத்தாங்கன்னு தெரில. மேபி இந்த ஃப்ரண்ட் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கும், அதனால இவங்க டியூ ட்ராப் நாட்ச்சுக்கு போயிருக்காங்க. ஆனால் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த சின் சைஸ் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிடலாம். அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச். இது ஒரு AMOLED டிஸ்பிளே தான். இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Full HD+. ஒரு ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸில் இருக்கும். நீங்கள் தான் மேனுவலாக போய் 90 ஹெர்ட்ஸ்க்கு மாற்றணும். நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணோன்னே மாற்றிடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் டிஸ்பிளே. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 800 நிட்ஸ் வரைக்குமே வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த டிஸ்பிளே பற்றி சொல்லி ஆகணும், இது ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே. நேற்று இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணி நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் டிஸ்பிளேயில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். கலர் ஆப்ஷன்ஸ், ஸ்க்ரீன் கலர்ஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்குது, ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், பிரைட். அப்புறம் அந்த கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோனில் வந்து 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4000 mAh பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கனால வந்து நமக்கு இந்த குட்டி பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஏறிடும். அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து mediatek dimensity 800U சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது 7 nanometer ஃபேப்ரிகேஷனில் வந்து செஞ்ச சிப்செட். இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்னு சொல்லலாம். இது வந்து 5G எனேபிள்டு சிப்செட். நமக்கு வந்து டூயல் 5G சிம் சப்போர்ட் பண்ணும். ஆனால் விவோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5G பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, N78 பேண்டுன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரில, மேபி ஃப்யூச்சரில் வந்து 5G வந்துச்சுன்னா இந்த ஃபோனில் சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு தெரில. ஒரே ஒரு 5G பேண்ட் தான் இருக்குது. பட் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து அவங்க வந்து மேபி ஃப்யூச்சரில் இன்க்ளூட் பண்ணலாம், பட் அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்புறம் ஸ்டோரேஜின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேமும் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP. இந்த 64 MPலையும் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். அப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் 2 MP தனியாக மேக்ரோ வந்து கொடுத்தாங்கன்னு தெரில. இதுக்கு முன்னாடி வந்து விவோ ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைட்லேயே மேக்ரோவாக டெவலப் ஆகிக்கும். ஆனால் இந்த வாட்டி நமக்கு வந்து 2 MP டெடிக்கேட்டடாக கொடுத்தாங்க. சரி, டெடிக்கேட்டடாக கொடுத்தாங்க. 2 MPக்கு வந்து பதிலாக 5 MP கொடுத்துருந்தாங்களா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இதோட ஹைலைட்டுன்னே சொல்லலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 44 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃபி கேமராலையுமே நமக்கு வந்து இது இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ சூப்பர். அப்புறம் இங்கே 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ளாஷுமே இருக்குது. ஸோ இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதோட செல்ஃபி தான். சரி, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோட்ஸ் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் கேமராலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் மோட், போர்ட்ரேட், ஃபோட்டோ, வீடியோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதில் நமக்கு வந்து 2 LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி நைட் மோட் ஷாட்ஸ் வந்து நல்லா எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபோனோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு பிரைமரி, ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு வந்து லோ லைட் ஷாட்ஸ் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். சரி, இப்போ இதோட சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா FunTouch OSல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம FunTouch OS பற்றி நிறைய வீடியோவில் பேசியாச்சு. இது ஒரு நல்ல சூப்பரான வே, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன இந்த ஐகான்ஸ் மட்டும் மாற்றிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 11 தான் வந்து இருக்குது. அப்புறம் FunTouch OSோட வெர்ஷன் எதில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். FunTouch OSோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11.1 தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தலாம். இந்த ஃபோனோட 8+128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000. 8+256GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,000.
என்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நமக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதோட கேமராஸும் நல்லா சாலிடாக இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.